உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே. அனைவருக்கும் வணக்கம். ராம அவதாரத்திற்கான கதை கரு இந்த பாடல் தொட்டு தொடங்குகிறது அப்படின்னு நம்ம போன வாரம் ஒரு பாடலை பற்றி சிந்தித்தோம். அதாவது அலைகடல் நடுவன் ஓர் அனந்தன் மீனிசை அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல். அதுல உரைத்த வாய்மையே அப்படின்னு அந்த செய்யுள் முடிந்தது. யாருக்கு உரைத்த வாய்மை, அது என்ன வாய்மை, உரைத்தவன் யார் அப்படின்னு போன வாரம் 42வது பாடல்ல பார்த்தோம். அதாவது இந்த பாடல் தொட்டு அந்த உரைத்த வாய்மைக்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்தி என்ன, அதுதான் அந்த அவதாரத்திற்கான கதை கரு அல்லது களம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஒரு செய்தியை தன்னுடைய மனக்கண்ணில் வசிஷ்டர் எண்ணி பார்க்கதாக இந்த பாடல் அமைந்திருக்குது. அதாவது மனதில் என்ன வசிஷ்டர் எண்ணினார் அப்படின்னு கம்பன் தன்னுடைய கவிநயத்தால் படம் பிடித்து காட்டக்கூடிய 22 பாடல்கள். இந்த பாடல் தொட்டு முதல்ல பாடல், இந்த 22 பாடலுடைய சாராம்சம் என்ன, கதையினுடைய போக்கு எப்படி செல்கிறது, இனிமே நம்ம வெறும் பாடல் மட்டும் இல்லாமல் கதையோடு சேர்ந்து சிந்தித்தால் தான் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் நம்ம சிந்தித்த எல்லா படலமும் அந்தந்த படலத்திற்கான சிறப்பு. இப்ப நாட்டு படலம், நகர படலம், அரசியல் படலம்னா ஒரு குறிப்பிட்ட செய்தியை மட்டும் சொல்லக்கூடியது. இன்னுமே நம்ம கதையோடு இயைந்து சிந்தித்தால் தான் இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த 22 பாடல் சொல்லக்கூடிய செய்தி என்ன, கதை போக்கு எப்படி போகிறது, கதை போக்கு அதுதான். அதாவது தேவர்கள் தனக்கு அரக்கர்களால் வரக்கூடிய தொந்தரவுகளை சிவபெருமானிடம் முறையிடுகிறார்கள். சிவபெருமான் தன்னால் இது முடியாது என்று அவர்களோடு சேர்ந்து பிரம்மாவை, நான்முகனை அணுகினான். நான்முகன் இதனுடைய கூற்றாக என்னவாக இருக்கும், அதாவது திருமால் தான் அவதாரம் எடுத்து அரக்கர்களை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திருமாலை எல்லாரும் சென்று அடைந்தார்கள். பிரம்மதேவன் மூலியமாக இந்த செய்தி, அதாவது அரக்கர்கள் சொல்லக்கூடிய கொடுமையை விளக்கி கூறினார்கள். அதற்கப்புறம் திருமால் அபயம் அளித்தல், அந்த திருமாலுடைய அழகு எப்படி இருந்தது, அவருடைய தோற்றம் எப்படி இருந்தது, அதெல்லாம் சொல்லிவிட்டு திருமால் அபயம் அளித்தார் அப்படின்னு இந்த 22 பாடலுடைய ஒரு சம்மரைஸ்டு வியூ மாதிரி. இப்ப இந்த பாடலை பார்த்தா நமக்கு தெரியும். அதாவது சுடு தொழில் அரக்கரால் தொலைந்த வானுலோர் கடு அமர்கலன் அடிகலந்து கூறலும் படுபொருள் உணர்ந்த அப்பரமன் யாமினி அடிகிலாம் என மறுத்து அவரோடு ஏகினான் அப்படிங்கிறாரு. அதாவது சுடு தொழில் அரக்கரால் தொலைந்த வானுலோர், சுடு தொழில்னா தன்னுடைய தொடர்ந்து துன்புறுத்தி கொண்டிருக்கக்கூடிய அரக்கர்களால் தன்னுடைய வாழ்வை இழந்து தன்னை தொலைத்து கொண்டிருக்கக்கூடிய வானுலோர் அப்படின்னா தேவர்கள், அதாவது இந்திரன் முதலான அனைத்து தேவர்களும். அதான் முதவரில சொல்றாரு, சுடுதொழில் தொலைந்த அரக்கரால் தொலைந்த வானுலோர் கடு அமர்கலன் அடிகலந்து கூறலும். கடு அப்படின்னா அந்த இடத்துல விஷத்தை சொல்லக்கூடியது. அமர் அப்படின்னா பொருந்திருக்கக்கூடிய, களம் அப்படின்னா நம்முடைய தொண்டை, அதாவது தொண்டையில் தன் விஷத்தை தாங்கி இருக்கக்கூடிய திருநீலகண்டர் சிவபெருமானிடம் அடிகலந்து கூறலும் அப்படின்னு. ஏன்னா தேவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதலில் அணுகக்கூடியவர் சிவபெருமான் தான். ஏன்னா திருப்பார்கடலை கடையும் போது அதிலிருந்து எல்லாம் வந்தது, முதலில் விஷம் வந்தது. அந்த விஷத்தை யார் முதலில் உட்கொள்வது அப்படின்னா அதை சிவபெருமான் தான் உட்கொண்டார். அதனாலதான் அவருக்கு திருநீலகண்டம். அந்த வாரியார் சுவாமி இந்த இடத்துல திருநீரை பற்றி சொல்லும் போது ஒரு கதை சொல்வார், எந்த அளவுக்கு திருநீருடைய மகிமை என்ன அப்படின்னு. திருப்பார்கடலை கடையும் போது அதுல இருந்து விஷம் அதாவது விஷம்னா அந்த அதுல இருந்து வரக்கூடிய விஷம் அப்படியே பொங்கி வந்தது. அந்த விஷத்தை எடுத்துக்கொண்டு வந்த ஆளாள சுந்தரர் கையில் எடுத்துக்கொண்டு வந்தார். அதை சிவபெருமான் உண்டார். அப்புறம் அவருடைய தொண்டை நீளமானது. அதுக்கப்புறம் அந்த கதை போகும், அம்பாள் தொண்டையை பிடித்தால் அப்புறம் அந்த விஷமும் அமிர்தமானது அப்படின்னு அந்த கதை போகும். அப்போ சிவபெருமான் ஆளாள சுந்தரை பார்த்து கேட்டாராம், உண்டை எனக்கு தொண்டை நீளமானது, ஆனா கொண்டு வந்த கை உனக்கு ஒண்ணுமே ஆவலையேன்னா அதற்கு ஆளாள சுந்தர் சொல்லுவாராம், இது தினமும் திருநீர் தொட்டு பூசுகின்ற கை, திருநீர் தொட்டால் விஷமும் அமிர்தமாகும் அப்படின்னு. அதாவது திருநீற்றுடைய பெருமையை சொல்ல வந்த ஒரு செய்தி. அப்பேற்பட்ட சிவபெருமான் ஒரு எல்லாவற்றுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உதவி செய்யக்கூடிய இந்திரர்களுக்கு, தேவர்களுக்கு அபயம் அளிக்கக்கூடிய சிவபெருமானிடம் சென்று முறையிட்டார்கள். அப்போ அவர் என்ன சொன்னா, படுபொருள் உணர்ந்த அப்பரமன். அதாவது இதுல யாரு பெரியவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடியது. இந்த அவதாரத்திற்கு இதனால் இவன் முடிக்கும் என ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த இடத்தில் இந்த அவதாரத்திற்கு திருமால் தான் அப்படின்னு உணர்ந்த பரமன் அப்படின்னு ஒரு கம்பன் வரி போடுறாரு. படுபொருள் உணர்ந்த பரமன், பரமன்னா பரமாத்மன், அதாவது நடக்கக்கூடிய செய்தியை முன்றே உணர்ந்த பரமன், அதாவது சிவபெருமான். யாமினி அடிகிலோம், இது என்னால் முடியாது. என்ன காரணம்னா பெரிய வரத்தை பெற்றவர்கள் சிவன் மூலமாக, பிரம்மா மூலமாக அரக்கர்கள் வரத்தை பெற்றவர்கள்.
சங்கரன் கொடுத்த வாள் அப்படின்னு பின்னாடி ஒரு இடத்துல வரும். அப்பேற்பட்ட ராவணன் தன்னுடைய வாளாக வைத்திருக்கக்கூடியது தன்னுடைய தவ வலிமையினால் சங்கரனையே மகிழச் செய்து அவர் பெற்றவாள். அதனால அவனிடமே போரிட முடியாது. அதனால என்ன சொன்னாரு, படுபொருள் உணர்ந்த அப்பரமன் யாமினி அடிகிறோம், அவனோட என்னோட சண்டை போட முடியாது என மறுத்து அவரோடு ஏகினான் என சொல்லிவிட்டு அவர்களை நட்டாத்தில் விட்டு விடவில்லை. அவர்களுக்கு ஒரு அபயம் அளிக்க வேண்டும் அப்படின்னு அடுத்த இடமாக நான்முகனை சென்று அடையலாம், சென்று நமக்குடைய உங்களுக்கான தீர்வை பார்க்கலாம் அப்படின்னு இப்படிதான் இந்த கதை போக்கு போகுது. இப்ப நாம அந்த சிந்தித்த 22 பாடலுக்கான ஒரு சாராம்சமும் இந்த பாடல் தொட்டு அது எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். பாடலை மீண்டும் ஒரு முறை சிந்திப்போம். சுடுதொழில் அறக்கரால் தொலைந்த வானுலோர் கடு அமர்கலன் அடிகலந்து கூறலும் படுபொருள் உணர்ந்த அப்பரமன் யாமினி அடிகிலாம் என மறுத்து அவரோடு ஏகினான். மீண்டும் மற்றொரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.